ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க மங்களகரகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் பயிற்சி பலாபலன்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாங்க, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:41 துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. அப்போது இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7/12/2025 வரை செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து சஞ்சாரம் செய்கிறார், அதாவது பயணம் செய்கிறார் கோச்சார பிரகாரம். அப்படி இந்த கோச்சார பிரகாரம் இந்த செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசியிலிருந்து பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்கு தனுசு லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானால் எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படின்னா, முதலாவதாக செவ்வாய் பகவானுக்கென்று 2 விதமான குணாதிசயங்கள் உண்டு. அந்த குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லதையும் செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான், கெட்டதையும் தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்படின்னாங்க உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் பொருட்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்போது உயிர்காரகத்துவத்தை கெடுத்து பொருட்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறார். அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு, இந்த தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை எந்த மாதிரியான பலன்கள் உயிர்காரகத்துவத்துக்கும் பொருட்காரகத்துவத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன, பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? அப்போது தனுசு ராசிக்கு அதிபதி அப்படின்னா குரு பகவான். இந்த தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் கோச்சார பிரகாரம் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போது முதல்ல செவ்வாய் பகவான் நின்ற இடத்திற்கு உண்டான பலன்கள் எந்த மாதிரி தருகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இந்த கோச்சார பிரகாரம் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் ராசிக்கு 12 அல்லது லக்னத்துக்கு 12இல் செவ்வாய் பகவான் நின்றால் இந்த பலன்கள் தாங்க நடக்கும், இப்படி தாங்க இருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தில் நின்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன நஷ்டம் ஏற்படும். தன நஷ்டம், பண கஷ்டத்தை கொடுப்பார். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பையும் கண் சார்ந்த நோய்களையும் கட்டாயம் கொடுப்பாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, உடல் திரேகத்துக்குள்ள உடலில் பித்தம் மயக்கம் அப்படிங்கிறதையும் கொடுப்பாருங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் நின்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் இந்த 40 நாட்களுக்கு
இந்த ராசிக்காரர், இந்த லக்னக்காரர்களுக்கு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நடக்குங்க. இது பொது பலன் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், ஜனனகால ஜாதகத்திலையும் இந்த கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ராசி, இந்த மாதிரி ஒரு லக்னமாக இருந்தால், இந்த கட்டத்துக்குள்ளே 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும், நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள். இது இப்போ இந்த கோச்சார பிரகாரமும் பொருந்தும், ஜனகால கட்டத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 12ஆம் இடத்தில் நின்றக்கூடிய செவ்வாய் பகவானால் இத்தனை பலன்கள், இந்த பலன்கள் இந்த மாதிரி இருக்கும், இந்த பாதிப்புகள் இருக்கும், இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததாக நன்மைகள் ஏதாச்சும் இருக்கா, இல்லை இன்னும் தீமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, அப்போ செவ்வாய் பகவானுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான பார்வைகள் அந்த செவ்வாய் பகவானுக்காக இருக்குதுங்க. அந்த 3 விதமான பார்வைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் பார்வை கொண்டவர் தான் செவ்வாய். அப்போ அந்த 4ஆம் இடம் பார்வையாக தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்கிறார். அப்போ அந்த கும்ப ராசி என்பது தனுசு ராசிக்கு 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, தைரியம், வீரியம், முயற்சி, சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த 3ஆம் ஸ்தானகத்தை குறிக்கக்கூடிய பலன்கள். சரிங்களா? அப்போ இந்த 3ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய தைரியம் அப்படிங்கிறத பன்மடங்கு பெருகும். முயற்சி என்பது பல மடங்கு உயரும். வீரியம் என்பது உங்களுக்குள்ள, அதாவது வீரியக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய்னா ரத்தம் நமக்கு எந்த அளவுக்கு பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணுதோ, உடலுக்குள்ள அந்த ரத்தம் கெட்டு போகாமல் நமக்கு உடலுக்குள்ள நல்ல சீரான ஒரு வகையில் ஓட்டமாக இருந்தால் நம்ம உடலும் உயிரும் எந்த அளவுக்கு ஒரு துடிப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த வீரியம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் திரேகத்தில் நடக்கும். சரிங்களா? இந்த 3த்துக்கும் உங்களுக்கு குறை இருக்காதுங்க. சரிங்களா? கட்டாயமாக இது நன்மை இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பான்னு சொன்னோம்ல. 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? சகோதர ஸ்தானம். இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது அந்த இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரி அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் கட்டாயம் அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிரிவினையோ அல்லது வாக்குவாதத்தையோ அல்லது அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது விபத்து சம்மந்தப்பட்டதோ அல்லது கண்டம் சார்ந்த பிரச்சனைகளையோ கட்டாயமாக அந்த சகோதரன் அல்லது அந்த சகோதரிகளுக்கு இந்த செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக இந்த 40 நாட்களுக்கு ஏற்படும். ஆக அவங்கள இந்த 40 நாட்களுக்கு ரொம்ப கவனமாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் அவங்க செயல்படணும். இல்லை இது என்ன நடந்துட போகுது, இதனால் என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினச்சி அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா விளைவுகள், அவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் கட்டாயம் தடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது அந்த 3ஆம் இடம் அப்படிங்கும்போது சகோதர பாதிக்கும் அப்படின்னு பார்த்துட்டாலுமே உயிர்காரகத்துவத்தல். அப்போ அடுத்த கட்டமாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இட பார்வையாக ரிஷப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த ரிஷப ராசி என்பது இந்த தனுசு ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அந்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எதிரிகள் உண்டாக்கக்கூடிய இடம்தான் அந்த 6ஆம் இடம். அது போக அந்த இடத்துல கடன், நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக செவ்வாய் பகவான் பார்வை பார்க்குறார். அப்போ பார்க்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
செவ்வாய் என்பவன் யாருங்க? மங்களகரமானவர், மங்களகரக்காரன், மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த மங்களக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடனில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டித் தருவார். அல்லது கடனால் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த 40 நாட்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. இந்த செவ்வாய் பகவான் இந்த மங்களக்காரகன் பதில் சொல்லிடுவார் அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அந்த டென்ஷனை கொடுக்க மாட்டார். சரிங்களா? அப்போது அதே போல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு அடக்கிடுவார். சரிங்களா? அப்போ அந்த நோய் அப்படிங்கிறது எதனால் வரும்? அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? உயிர்காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களை கட்டுப்பாடு பண்ணுவார். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது மறைமுக எதிர்ப்புகள், எதிராளிகள் இருந்தால் அவர்களை செவ்வாய் பகவானோட கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடுவார். அப்போது உங்களுக்கு உண்டான அந்த எதிராளிகள், சத்துருக்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிருவார். சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனா அரசாங்கம் உத்தியோகத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கும் உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 40 நாட்களில் ஏதாவது ஒரு மங்களகரமான ஒரு செய்தி அப்படிங்கிறது உங்கள் காதுக்கு வரும். இல்லை உங்களுக்கு அந்த தொழில் கிடைக்கலாம். இல்லை புதுமையாக ஒரு தொழிலுக்கு புதுசாக ஒன்று தேடி போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக உண்டு. சரிங்களா? அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மங்களகாரகன் செவ்வாய் பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும், நமக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரிங்களா? இது 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு உண்டான பலாபலன்கள். அப்போது 8ஆம் இட பார்வையாக விருச்சிக ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் பார்வை பார்த்தால் தனுசு லக்னத்துக்கு அது 7ஆம் இடம், தனுசு ராசிக்காரருக்கு அது 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடங்கிறது என்ன? கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 7ஆம் இடம். அப்போ இது ஸ்தானம். ஆனால் அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு காரகர்கள் என்னென்ன மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனைவி, கூட்டாளிகள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதாங்க அந்த 7ஆம் இடத்துக்கு பலன். அப்போது அந்த 7ஆம் இடத்துக்கு உயிர்காரகம் அப்படிங்கிறது கெடுப்பார்னு நான் சொன்னோம். அப்போ அந்த 7ஆம் இடத்தின் 8ஆம் இட பார்வையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமாக அமைகிறதுனால மனைவிக்கு மனைவி பிரச்சனையும், அந்த இடத்துக்கு பார்க்கும்போது கணவன் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும்போது அந்த கணவனுக்கு பிரச்சனைகளும் கட்டாயமாக கொடுக்கும். உடல் சார்ந்த பிரச்சனை, உபாதைகளை ஏற்படுத்தும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொந்தரவுகளை செய்யும், குடைச்சல்கள் கொடுக்கும், ரத்தம் சம்பந்தப்பட்டது, நோய் சம்பந்தப்பட்டது, மயக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். கணவனாக இருந்தாலும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி அல்லது மனைவியாக இருந்துட்டாலும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் நண்பர்கள்கிட்ட உங்களுக்கு பகைமை, விரோதம், வேற்றுமை அத்தனையுமே உருவாக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்ககிட்ட உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும், பாதிப்புகளை உண்டாக்குவார். அப்போ இது போல் பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த 40 நாட்களுக்கு இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ரொம்ப கவனமான முறையில் இருந்துக்கணும். சரிங்களா? இது தாங்க இந்த செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பயிற்சினால் நீங்கள் சந்திக்கக்கூடிய நன்மை தீமைகள். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதே போல் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புத்தாண்டு ராசி பலன்களோடு உங்களை சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.